பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு தண்ணி வச்சு ரசம், புளி ரசம், லெமன் ரசம், நெல்லிக்காய் ரசம், அப்படி விதவிதமாக ரசம் வைக்கிறாங்க. அதில் வந்து நான் துவரம்பருப்பு வேக வச்சுட்டு அதிலிருந்து இருத்த தண்ணி இது. நான் இந்த கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தான் ரசம் வைக்க போகிறேன். அதனால் இந்த கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ரசம் இந்த பருப்பு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இந்த பருப்பு தண்ணி இப்படி எல்லோ கலரில் நல்லா திக்காக வரத்துக்கு எப்படி பண்ணணுங்கிறத வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது ஆக்சுவலாக வெண்டைக்காய் சாம்பாரோட லிங்க்கு. வெண்டைக்காய் சாம்பார் வைக்கும்போது பருப்பு போடுவோம் இல்லையா, அந்த பருப்புலேருந்து இருக்க தண்ணி இது. அதுக்கு தேவையான அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரே ஒரு தக்காளி போட்டு அதை மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, ரசப்பொடி, பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்தோம்னா ரசம் ரெடி. பருப்பு தண்ணி ஊற்றிடலாம். அது கூடவே இந்த புளி தண்ணி ஊற்றிடலாம். இந்த தக்காளி பியூரியும் இதில் ஊற்றிடலாம். இதுக்கு வந்து இப்போது புளிப்பு பார்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் தண்ணி கொண்டு வந்துடலாம். புளி, பருப்பு தண்ணி, தக்காளி எல்லாம் இதில் ஊற்றிருக்கேன். இது இப்போ புளி பார்த்துடலாம். செமையாக புளிக்குது. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். யூஸ்வலாக நான் கையில் தாங்க கலக்குவேன். நமக்கு எல்லாம் தட்டாபுடான்னு தான் சமைக்கணும். இப்போ டீசென்சியாக கரண்டி விட்டு கலக்கிட்டு இருக்கிறேன். சரியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். கலக்கியாச்சு. புளிப்பு கரெக்டாக இருக்குது. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போடுறது தான் வந்து சமையலில் மெயினே. உப்பு சரியாக போட தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நீங்கள் சமையலில் 3/4 திட்டம் பாஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இதுக்கு இந்த அளவு சரியாக இருக்கும். நிதானம் தான் எல்லாமே, அளவெல்லாம் கிடையாது. ரசப்பொடி பாட்டில் போட்டிருக்கேன். இதுவும் வீட்லேயே ரெடி பண்ண ரசப்பொடி தான். சீரகம், மிளகு, மல்லிலாம் ஒரு ரேஷியோவில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இப்போ இந்த ஸ்பூனில் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இதில் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஒரு 6லேருந்து 7 பல் தோலோடு தான் தட்டி வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இது வந்து இப்போ ரசம் ரெடி. இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் தாளித்து, பெருங்காயம் தாளித்து, இதையும் எடுத்து ஊற்றி நல்லா பொங்கி வர்றப்ப மல்லித்தலை போட்டு இறக்கிடணும். அடுப்பில் வைக்கலாம். இப்போ ரசத்தை தாளிச்சிடலாம். அடுப்பில் வடைச்சிட்டு வச்சு காஞ்சிருக்கு ஈரம் இல்லாமல். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரசத்துக்கு வந்து எண்ணெய் மேலே தெரியக்கூடாது. அதனால் ஒரு 2 சொட்டு 3 சொட்டு அளவுக்கு விட்டால் போதும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு விடுங்க போதும். எங்கள் அம்மாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ரசத்தில் எண்ணெயே தெரியக்கூடாதுன்னுவாங்க. தாளிக்கிறதுக்கு முன்னாடி மங்கையின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, குழம்பு வச்சுட்டு குழம்பு தாளிக்கும்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி குழம்பு தாளிச்சிட்டு அந்த வடைச்சட்டிலேயே மறுபடியும் எண்ணெயெல்லாம் விட மாட்டாங்க. அந்த வடைச்சட்டி அந்த எண்ணெய் ஈரத்துலேயே 4 கடுகு போட்டு தாளித்து சொல்லுவாங்க. இப்போ நான் கடுகு போட்டேன் கொஞ்சமாக. ஒரு வரமிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல வரமிளகாய் போட்டேன். அடுப்பு தணிச்சிட்டேன். இல்லைன்னா அவ்வளோதான் சும்மலாக வந்துடும். நான் அதை தாளித்து வச்சுட்டேன். இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா ரசம், இதை வந்து இதில் ஊற்றிடுவோம். நல்ல கலர்ஃபுல்லாக மஞ்சளாக ஊற்றிட்டேன். இது அவ்வளோதான். ரசத்துக்கு வேலையே அவ்வளோதான். நம்ம முதல்ல கலக்கிட்டோம்னா சும்மா தாளித்து கொட்டுறது தான். இதை வந்து நல்லா நுரைச்சி பொங்கி வரும். அப்போ பொங்கி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொதி விடக்கூடாது. நல்லா பொங்கி வரும். ரசம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு நமக்கு பார்க்கும்போதே தெரியணும்னா இதை நல்லா பொங்கி வந்து நம்ம ரசத்தை எடுத்து ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிதக்கணும். உள்ள படிமானமாக தங்கக்கூடாது. தங்காமல் நல்லா மிதந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம சர்வ் பண்ணும்போது தான் கலக்கணும். கலக்கும்போது தான் அந்த இன்க்ரீடியன்ஸ் உள்ளே போகணும். அதாவது இந்த பூண்டு, கருவேப்பிலை,
வரமிளகாலாம் மிதந்துக்கிட்டு அப்படியே நுரக்கட்டின மாதிரியே இருக்கணும். அப்போ தான் வந்து ரசம் நல்லா ரசம் வந்து இது ஓரத்துலலாம் பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் 1 or 2 மினிட்ஸில் நல்லா பொங்கி வந்துடும். நான் பொங்கி வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஆக்சுவலாக நான் எப்படி ரசம் கொதிக்க வைப்பேன்னா, கலக்கின குண்டாவோடு அப்படியே தூக்கி வச்சு தாளித்து நுர வந்ததையும் தாளித்து கொட்டுவேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரசம் நல்லா ஓரத்துலலாம் பபுள்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே நுரக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. சமையல் வந்து பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ரசித்து அது சின்ன சின்ன வேலை தான். அதை தெரிஞ்சு செஞ்சோம்னா போதும். இந்த ரசம் பாருங்கள், உள் கொதியாக ஒரு கொதி வருது. இந்த வரும்போதே இப்படி இதை பாருங்கள், இப்படி பொங்கி பொங்கி வருது. இது ரசம் குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரம் கொதி மேலே தெரிஞ்சிச்சு. இந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை போட்டு மூடி வச்சிடலாம் கப்புன்னு. அப்போ தான் அந்த மல்லித்தலையோட வாசம் உள்ளே இறங்கும். இன்றைக்கெல்லாம் குழந்தைங்க படிச்சுட்டு வேலைக்கு போகிறதுனால சமையலில் இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கங்கள் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் அவங்க எங்களுக்கு சமைக்க தெரியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. சின்ன சின்ன வேலை தான் செஞ்சால் ரொம்ப அருமையாக வரும் சமையல். இன்றைக்கி ரசம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னும் இதுக்கு மல்லித்தலை போடணும். ரசம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு பதிவை சந்திக்கிறேன். அந்த பதிவு நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். அதுக்கு மங்கியின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். உங்களோட கமெண்ட்ஸும் லைக்ஸும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ரசம் எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.